உன் மனம் குளிரும் நல்ல செய்தியோடு இப்பொழுது இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்திற்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த காத்திருப்புக்கான விடையை நான் தரத்தான் போகிறேன். உன் மனம் ஏக்கம் கொண்ட உறவை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் என் முதற்கடமையாக இருக்கப் போகிறது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் நான் இறங்கிவிட்டேன். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, நீ என்னிடம் அனுமதி கேட்டு தானே செய்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, தடைகளை தாண்டி உனக்கான காரியத்தை நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் எட்டி இருக்கும் போது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் என் பிள்ளையே தேவையில்லாமல் கலங்கி கொண்டிருக்கின்றாய். உனக்கான விஷயத்தில் நீ எப்படி முடிவுகளை எடுக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் இப்பொழுது நீ மிக பெரும் மாற்றத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். எதை நினைத்து என்னிடம் வந்தாயோ அந்த வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. உனக்கு பிடித்தவர், உன் மனதுக்கு நெருக்கமானவர் இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். நீயோ உன் அருகில் இருந்து கொண்டு சில பேர் உன்னை தவறுதலாக பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதை தெரிந்துவிட்ட போதிலும் அவரிடமிருந்து விலகுவதற்கு மனமில்லாமல் அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார் என்று நீயாகவே ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இங்கு யார் என்ன நினைத்து என்னாக போகிறது? இது உனக்கான வாழ்க்கை, நீதான் வாழப்போகிறாய். இது உனக்கான வாழ்க்கை, நீதான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ உனக்கான முடிவை தெளிவாக எடுத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ முடியும். உன் முடிவுகளை துணிந்து எடுத்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை நீ பெற முடியும். அதனால் நான் சொல்வதை கேள் என் தங்கமே. என்ன செய்தாலும் அதை துணிவோடு செய்து கொண்டு இரு. யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என்பதில் தைரியமாக இரு. உன் விதியை தீர்மானிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். அத்தோடு மட்டுமல்லாமல் உன் கூட உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன், உன் சாய் தெய்வனாக இருக்கும்போது யாருமில்லை என்று நீ ஏன் கலங்குகிறாய்? உன் மனம் விரும்பும் புதிய உறவானவரை உன்னிடத்தில் நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக என் பிள்ளையை உன் மனதிற்குள் ஏக்கம் கொண்டு இருக்கின்றாய்? உன் கலக்கத்திற்கெல்லாம் நான் தான் விடையாக நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டேனே. இனியும் சற்றேனும் யோசிக்காதே. 7 கடலுக்கு அப்பாற்பட்டு நீ இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, உனக்கு பதில் கூற நானே வந்திருக்கும் போது இனி உன் விதியை நினைத்தோ உன் கருமாவோ நினைத்தேன் நீயே அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சற்றும் நான் உன் நிலையில் இருந்து பின்வாங்க போவதே இல்லை என்று உனக்கு தெரியுமல்லவா? இனியும் எதற்காக என் பிள்ளை இங்கு அழுது கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உன் உள்ளம் முருகி தவித்த விஷயத்திற்கு நான் உனக்கு விடையாக வந்து கொண்டு இருக்கும் போது, உன் மனம் ஏக்கம் கொண்ட உறவினை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனியெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையை நீ தைரியமாகத்தான் வாழப்போகிறாய். வாழ்க்கை அழகானது, மிகவும் அழகான மாற்றத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகிறது. நீ நினைக்கின்ற சந்தோஷத்தின் தருணத்தை உனக்கு நான் தருவதற்கு வந்திருக்கும் போது, இந்த அப்பன் சாயி வந்திருக்கும் போது நீ எடுக்கின்ற விஷயத்தில் தெளிவாக நம்பிக்கையோடு தீர்க்கமான முடிவினை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ நினைத்த காரியம் சிக்கல்களை கடந்துதான் ஆக வேண்டியதிருக்கிறது என்றால் அந்த சிக்கல்களை கடந்துதான் ஆக வேண்டியதிருக்கின்ற. அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் சோதனை வந்து விட்டது, எனக்கு மட்டும் கவலைகள் வந்து விட்டது என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காதே. அந்த கண்ணீரைகளை எல்லாம் தாண்டி உனக்கான மாற்றத்தை நான் தருவது உறுதியாகி விட்ட பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ கடந்து வந்த பாதையை நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? கடந்து வந்த பாதையில் திரும்ப பயணிக்க யாருமே ஆசைப்படுவதில்லை தானே? அதனால் தான் சொல்கிறேன், இனியும் சற்றும் மனம் தளராது. உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த அப்பன் சாயி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதின் விஷயத்தை தெளிவாக்கவே, நீ உறுதியாக்கவே ஏற்றுக்கொள். நீ நினைத்ததிலிருந்து பின்வாங்கி விடாதே. உன்னையே நீ தரைமட்டமாக நினைத்து விடாதே. நீ உனக்கு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் மாற்று கருத்தை கிடையாது. நான் சொன்னதை சொன்னபடியே தான் உனக்கு நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உன் மனதிற்குள் மாற்றம் வரப்போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.